வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். நம்முடைய சேனல்ல இருந்து இந்த சண்டே, அதாவது 6th ஜூலை 2025 ஈவினிங் 4 மணிக்கு நம்ம ஓனர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ்க்கான எடிட் லாக் அண்ட் செக்யூரிட்டி கண்ட்ரோல் ஃபீச்சர்ஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன வெபினார் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண இருக்கோம். இந்த வெபினார்ல நாம டீட்டெயிலா பார்க்க போற கண்டென்ட் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மல்டிபிள் எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்ணக்கூடிய ஆர்கனைசேஷன்ல ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய ரோல் பேஸ் பண்ணி எப்படி நாம ஒர்க்ஸை அலோகேட் பண்ணி கொடுக்கலாம் டேலியில அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். மல்டிபிள் யூசர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா டேலியில யூசர் மேனேஜ்மெண்ட் அண்ட் யூசர் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். நம்மளுடைய டேட்டாவை நம்மளுடைய பெர்மிஷன்ஸ் இல்லாம தேர்ட் பார்ட்டி யாரும் அக்சஸ் பண்ணாம இருக்கிறதுக்கான ப்ரொடெக்ஷன் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு இருக்கு டேலியில அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க இருக்கோம். அதே மாதிரி பேஸ் லெவல் செக்யூரிட்டி கண்ட்ரோலாக இருக்கக்கூடிய டேலி வாட் பாஸ்வேர்டைய பெனிஃபிட் என்ன, அது எந்த அளவுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஆக்டிவிட்டி ஆடிட் ட்ரையல் அண்ட் என்ட்ரி வைஸ் ஆடிட், இந்த 2 சாப்டருமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீச்சர்ஸ் அப்படி நம்ம வந்து சொல்ல முடியும். ஒவ்வொரு மேனேஜர்ஸ் அண்ட் அக்கௌண்டன்ட் கண்டிப்பா தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் தான் வந்து ஆக்டிவிட்டி ஆடிட் ட்ரையல். ஸோ எந்தெந்த எம்ப்ளாயி என்னென்ன என்ட்ரி பண்ணியிருக்காங்க, என்ன ஆல்டர் பண்ணியிருக்காங்க, என்ன கேன்சல் பண்ணியிருக்காங்க, எதெல்லாம் டெலீட் பண்ணியிருக்காங்க, ஸோ என்டையர் இன்ஃபர்மேஷனையும் நம்ம செப்பரேட் ரிப்போர்ட் வைஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவிட்டி ஆடிட் ட்ரையல் அண்ட் என்ட்ரி வைஸ் ஆடிட்கான ஃபீச்சர்ஸ். அடுத்து அன்ஆத்தரைஸ்டு ஆல்டரேஷன்ஸை நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். யாரெல்லாம் ஆல்டர் பண்றதுக்கான ரைட்ஸ் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோம், யாரெல்லாம் ஆல்டர் பண்ணக்கூடாது டேட்டாவை அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரிவென்ஷன்ஸ் நம்ம டேலியில எப்படி எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். வெளியில இருந்து நம்மளுடைய டேட்டாவை அக்சஸ் பண்றதுக்கான ரிமோட் அக்சஸ் எந்த அளவுக்கு டேலியில இருக்கு, அதனால என்னென்ன மாதிரியான பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்கும், எந்த அளவுக்கு அதோடைய கண்ட்ரோல் அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கான டீடைல் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அதே மாதிரி சென்சிட்டிவ் ரிப்போர்ட்ஸ், அதாவது முக்கியமான ரிப்போர்ட்ஸை எல்லாருமே அக்சஸ் பண்ற அளவுக்கு வச்சுக்க கூடாது. அதாவது பிசினஸ் உடைய ப்ராஃபிட் என்ன, பிசினஸ் உடைய பினான்சியல் கண்டிஷன்ஸ் என்ன, பிசினஸ் உடைய கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரென்த் என்ன, இந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கியமான ரிப்போர்ட்ஸை எப்படி எல்லாம் நம்ம வந்து பிளாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம எதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸோ இந்த டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். அது மட்டும் இல்லாம நாம நியூவா ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அல்லது ஆல்ரெடி ஜாயின் பண்ண எம்ப்ளாயிஸுக்கு நம்ம ப்ரொமோஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம், ஒர்க் ரோல்ஸை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பிளெக்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு, ஒர்க் ரோல் அசைன் பண்றதுல எந்த அளவுக்கு பிளெக்சிபிலிட்டி டேலியில இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்க போறோம். ஃபைனலா ஓனர் அண்ட் மேனேஜர்ஸ் அவங்களுடைய மைண்டை பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கான டிப்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுக்கறோம். ஸோ டிப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு டேலியை அவங்க முழுமையா நம்பலாம், அவங்களுக்கு தேவையான ரிப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு, தென் ஃபுல் கண்ட்ரோல் என்னென்ன அப்படிங்கிறதுக்கான என்டையர் இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போற வெபினார்ல பார்க்க போற முக்கியமான கண்டென்ட்டா நம்ம வந்து பாக்குறோம். உங்களுக்கு ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஒன்லி ₹100 மட்டும் நீங்க பே பண்ணா போதும். ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய ஜிபே நம்பர் நீங்க பாத்துக்கிறீங்க. ஸோ இந்த நம்பர்ல நீங்க ஜிபே அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன் அப்படிங்கிற லோகோவில் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஆக்டிவ்ல இருக்கும். ஸோ நீங்க டைரக்டா நீங்க ஜிபே அப்படிங்கிறது நீங்க பண்ணலாம். ஜிபே முடிச்சதுக்கு அப்புறம் இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் டீடைல்ஸ் நீங்க அனுப்புங்க. நாங்க ஜூம் ஐடியோடைய லிங்க் உங்களுக்கு நாங்க அனுப்புறோம். ஸோ இமீடியட்டா நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க இப்பவே நீங்க ஜிபே பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு உங்களுடைய டீடைல்ஸ் எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.